பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் இந்த 8வது பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சூரா சபையின் முன்னாள் அமீர் அல்ஹாஜ் மன்சூர் அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எனக்கு முன்னர் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற சூரா சபை உறுப்பினர்களே, நீண்ட நேரமாக இந்த உரைகளை கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, தாய்மார்களே, இணையதளத்தினூடாக எமது உரைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக சொற்ப நேரமே உரையாற்றுவதற்காக எஞ்சியிருப்பதனால் மிக சுருக்கமாக எனது உரையினை முடித்துக் கொள்ளலாம், ஒரு 11 மணி அளவில் முடித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு நான் இதனை ஆரம்பிக்கின்றேன். நகரசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம், ஏறத்தாழ ஒரு வாரம் மாத்திரமே எஞ்சியிருக்கிறது. நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டிய கடைசி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கடந்த ஏறத்தாழ ஒரு மாத காலமாக பல்வேறு பிரச்சார மேடைகளையும் பல்வேறு பிரச்சார கருத்துக்களையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் பல்வேறு பிரசுரங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்று 8வது தடவையாக இந்த பகிரங்க பிரச்சார கூட்டத்தினூடாக ஆற்றப்படுகின்ற உரையினை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு தீர்க்கமான காலகட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் 3-4 தினங்களில் பிரச்சாரங்கள் முடிவடைய போகின்றன. ஒவ்வொரு தரப்பினரும் இப்போது உங்களது வீடுகளை நேரடியாக வந்து தட்டி தமக்கே ஆதரவளிக்க வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். கூடவே தேர்தல் விஞ்ஞாபனம், அவர்களுடைய எதிர்கால திட்டம் என்று சில அம்சங்களையும் எடுத்து வருகிறார்கள். இந்த இடத்தில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த நகரசபை தேர்தல் தொடர்பாக இறுதியாக சொல்ல நினைக்கின்ற சில அம்சங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவதும், அதனை அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுப்பதற்கு நீங்கள் உதவியாக உங்களுடைய முடிவுகளை எடுப்பதற்கு உதவியாக நாங்கள் இருப்பதும் எமது கடமை என நினைக்கின்றோம். ஏற்கனவே பேசிய சகோதரர் ஃபிர்தௌஸ் அலிமி அவர்கள் சொன்னது போல, ஒருபோதும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உதவிகளை செய்து நிவாரண பொதிகளை தந்து அல்லது இன்னொரு பொய் வாக்குறுதிகளை தந்து அழுத்தங்களை கொடுத்து உங்களது வாக்குறுதிகளை வாக்குகளாக அல்லது சத்தியமாக உங்களது வாக்குகளை பெற்றுக்கொள்கின்ற சத்திய வாக்குறுதிகளாக அதனை பெற்றுக்கொள்கின்ற எந்த ஒரு வற்புறுத்தல் நடவடிக்கையிலும் நான் இறங்க மாட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே ஃபிர்தௌஸ் அலிமி அவர்கள் சொன்னது போல, இந்த இடத்திலே தேர்தலிலே நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது ஒரு சாட்சியமாகும். சாட்சியம் என்பது எப்போதும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் வற்புறுத்தல் இல்லாமல் நடக்கின்ற ஒரு விடயமாகும். ஆனால் அந்த சாட்சியம் அளிப்பதற்கு முன்னால் பொதுமக்களாகிய நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், எதற்காக, என்ன முக்கியத்துவத்துக்காக இந்த முடிவுகளை நாங்கள் எடுக்கப் போகிறோம் என்பது பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்கான தகவல்களை வழங்குவது களத்திலே நின்று உங்களை வழிநடாத்துகின்ற, உங்களுக்கு உதவி செய்கின்ற அரசியல் இயக்கத்துடைய கடமை என்பதன் அடிப்படையிலேயே நாங்கள் சில விடயங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என நினைக்கின்றேன். நகரசபை நிர்வாகம் விட்டு சென்ற கைங்கரியங்கள், நாம் ஒரு 4.5 வருடங்களுக்கு முன்னால் மிகுந்த நம்பிக்கையோடு அளித்த வாக்குகளுக்கு கைமாறாக அவர்கள் ஆற்றிச் சென்ற பணிகள், மீண்டும் அதே ஆணையை, அதே வாக்குகளை வழங்கி அதே பதவிகளை தருமாறு அவர்கள் நம்மிடம் வருகின்ற நிலைமைகள், இந்த நேரத்தில் நமது சமூகத்தில் இருக்கின்ற பொதுவான ஒரு யதார்த்தத்தின் அடிப்படையில் சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என நினைக்கின்றேன். பொதுவாக நான் கடந்த கூட்டங்களிலும் சொல்லியிருக்கின்றேன், அரசியல்வாதிகள் தமது மூலதனங்களை ஒன்றாக எடுத்துக்கொள்கின்ற அம்சம் என்னவென்றால் சமூகத்தின் ஒரு பலவீனம், நமது மறதி. நாம் விடயங்களை இலகுவாக மறந்து விடுகிறோம். ஒரு 4.5 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு என்ன வாக்குறுதி அளித்தார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, ஒரு வருடத்துக்கு முன்னால் கடந்த தேர்தலில் என்ன வாக்குறுதியில் அளித்தவர்கள் இப்போது என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட நமக்கு ஞாபகம் இருப்பதில்லை. கடந்த 4.5 ஆண்டுகளிலே இங்கே இருந்த நகரசபை நிர்வாகம் என்ன அநியாயங்களை
துரோகங்களை நமக்கு ஆற்றிவிட்டு சென்றிருக்கிறது என்பது ஞாபகம் இருப்பதில்லை. எனவே தான் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொறுத்தவரை நிற்கின்றேன். எங்களை பொறுத்தவரையில் இந்த நகரசபை நிர்வாகம் நமக்கு செய்த அநியாயங்கள், நிர்வாக சீர்கேடுகள், தலைமைத்துவத்துக்கு இந்த நகரத்துக்கு தலைமை தாங்குவதற்கு பொறுப்புள்ள அல்லது ஒரு தகுதி வாய்ந்த தலைமைத்துவமாக அவர்கள் அமையவில்லை என்பதற்கு சாட்சியாக இங்கே நாம் கண்முன்னே பல வீதிகளும் பல வடிகான்களும் முறைகேடாக செய்யப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்களும் காண கிடைக்கிறது. அப்படியே நம் கண்முன்னே அவைகள் சாட்சிகளாக இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற அந்த வீதி நமக்கு இருக்கின்ற பெரிய சாட்சியாக இருக்கிறது. இந்த முட்டாள்தனத்தை செய்தவர்கள் யார் என்றால் நாம் நமது கைகளால் வாக்கு போட்டு தீர்மானித்த நபர்கள், தெரிவு செய்த நபர்கள் தான் இந்த முட்டாள்தனத்தை செய்தார்கள். ஒரு சகோதரி 2 தினங்களுக்கு முன்னால் நாங்கள் நடத்திய அந்த பெண்கள் சந்திப்பும் போது ஒரு துண்டை எழுதி கொண்டு வந்தார், ஒரு குறிப்பை எழுதி கொண்டு வந்து என்னிடம் தந்தார். அவர் சொன்னார், எங்களது பிரதேசத்திலே ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள். என்னவென்றால், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த பிரதேசத்துக்கு பிரதிநிதியாக யாரையும் நிறுத்தவில்லை. எனவே நமது பிரச்சனைகளை நாம் யாரிடம் போய் சொல்வது, நமது காலடியில் யாராவது ஒருவர் இருந்தால் தானே அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியும் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். மக்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள். நீங்கள் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என சகோதரி சொன்னார். அந்த சகோதரிக்கு சொன்ன பதிலை இந்த இடத்தில் மீட்டிச் சொல்வது பொருத்தம் என நான் நினைக்கின்றேன். இந்த பாதை அமைக்கப்பட்டதற்கான நிதி உதவியை வழங்கிய உறுப்பினர் இந்த பாதையிலிருந்து ஒரு 100 அடி தூரத்தில் வாழ்கிறார். இந்த பாதை அமைக்கப்பட்ட போது இந்த பிரதேசத்தில் உள்ள மிக முக்கியமான நபர்கள், முக்கியஸ்தர்கள் காலில் விழாத குறையாக கெஞ்சி கேட்டார்கள், இந்த பாதை முறையற்றது, பொருத்தமில்லாதது, தயவு செய்து என அமைக்க வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டார்கள். அன்றுதான் நான் முதல் நாளாக இங்கே பதவியேற்கின்ற வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 2-3 முக்கிய பிரமுகர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்கள் வந்து எங்களுடைய அந்த நிகழ்வு நடந்து முடியும் வரை காத்திருந்து அந்த கடிதத்தை கொடுத்த போதுதான் நானும் விடயத்தை தெரிந்து கொண்டேன். இப்படியான ஒரு கோரிக்கைக்காகத்தான் அவர்கள் அங்கே நகரசபை நிர்வாகத்தை நாடி வந்திருக்கிறார்கள் என்று. எனவே முதலில் நாம் யோசிக்க வேண்டிய விடயம், இந்த பிரதேசத்தில் அந்த உறுப்பினர் இருந்தும் கூட அந்த பிழையாக அமைக்கப்படுகின்ற வீதிக்கு அவரேதான் நிதியை ஏற்பாடு செய்திருந்தார் என்றும் கூட, ஏன் அந்த மக்கள், இந்த பிரதேசத்து மக்கள் அந்த உறுப்பினரை விட்டுவிட்டு நகர சபைக்கு பின்னால் அங்குள்ள நிர்வாகத்துக்கு பின்னால் அலைய வேண்டிய தேவை ஏற்பட்டது? இங்கே இருக்கின்ற டிஎஸ் அலுவலகத்திலே டிஎஸ்க்கு பின்னால் அலைய வேண்டிய தேவை ஏன் அவர்களுக்கு ஏற்பட்டது என்றால், இங்கிருக்கின்ற அந்த உறுப்பினர் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு காது கொடுக்க தயாராக இல்லை, மக்களுடைய அவலங்களுக்கு அவர் பொருட்படுத்தவில்லை. எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சொல்கிறது, உறுப்பினர் நமது பிரதேசத்தில் இருக்கிறாரா என்பது முக்கியமில்லை, நமது உறுப்பினர் நேர்மையானவரா என்பது முக்கியமாகும், நமது உறுப்பினர் நமது பிரச்சனைகளை புரிந்து கொள்வரா என்பது முக்கியமாகும், நமது உறுப்பினர் நமக்காக கொந்தராத்துக்காரர்களுக்கு வக்காலத்து வாங்குவதை விட்டுவிட்டு நமக்காக குரல் கொடுக்கின்றவரா என்பது முக்கியமாகும். இறுதியில் நடந்தது என்ன? நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் பிரதிநிதியாக இருந்த நான் உடனடியாக அங்கிருந்த தவிசாளரையும் அங்கிருந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தரையும் இங்கே அழைத்து வந்து பொதுமக்கள் இங்கே இருக்கின்ற இந்த வீட்டின் அந்த சொந்தக்காரர்களையும் அழைத்து விஷயங்களை விசாரித்த போதுதான் எவ்வளவு தூரம் மக்கள் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார்கள், காலில் விழுந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கின்ற அந்த உறுப்பினரும் நகரசபை நிர்வாகமும் தமது கொந்தராத்து கொமிஷன்களுக்காக மக்களுடைய நலன்களை காலிலே போட்டு மிதித்துவிட்டு அந்த காரியத்தை பண்ணியிருக்கிறார்கள் என்பதற்கு புரிந்தது. உடனேதான் அந்த இடத்தில் நான் கொந்தராத்துக்காரரை அழைத்து அந்த தொழில்நுட்ப அழைத்து நான் சொன்னேன், இந்த வீதியை இனிமேல் இந்த பாணியில் அமைப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், இந்த வீதியை போட்ட வீதியை உடைத்து விடுங்கள் என்று நான் சொன்னேன். அதுதான் நான் கொடுத்த தீர்வு. ஏனென்றால் இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு அதுவேதான். வேண்டுமென்றால் கொந்தராத்துக்காரருக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் நஷ்டமாகி போயிருக்கலாம், அவர் இன்னும் ஒரு இடத்தில் உழைத்து விட்டு போகட்டும். ஆனால் இங்கு இருக்கின்ற சில ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், மிகவும் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை அமைத்தோம், இப்போது வீதி உயர்ந்து விட்டது, வீதியில் போகின்றவர்கள் வீட்டுக்குள்ளே நடக்கின்ற அந்த வீட்டை பார்த்துவிட்டு செல்கிறார்கள், எனவே இப்போது மதிலை உயர்த்த வேண்டிய, அதற்காக இன்னும் பல ஆயிரங்களை செலவழிக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கோம் சொன்னார்கள். எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சொல்கிறது, பிரதேசத்துக்கு உறுப்பினர் என்கின்ற கோட்பாடுகளுக்கெல்லாம் அப்பால்
ஒரு உறுப்பினர் நமது பிரதேசத்தைச் சேர்ந்தவரா என்பதற்கும் அப்பால் அந்த உறுப்பினர் நேர்மையானவரா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் கொடுக்கின்ற ஆணையை வைத்துக் கொண்டு கொந்தராத்துக்களை கொடுத்து உழைப்பதற்குரியவரா அல்லது மக்களுக்கு குரல் கொடுக்கின்றவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இப்படியான இந்த அனுபவங்களின் அடிப்படையில் எதிர்வரும் நகரசபை தேர்தல் தொடர்பான முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டுமே தவிர இப்படி மக்களை திசை திருப்புகின்ற கதைகளின் பின்னால் மக்கள் இனிமேலும் அள்ளுப்பட்டு செல்லக்கூடாது என்று மல்லராட்சிக்கான மக்கள் இயக்கம் வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறது. இந்த நகரசபையில் எவ்வளவு நிர்வாக சீர்கேடுகளையும் ஊழல் மோசடிக்கான வழிவகைகளையும் அவர்கள் வளர்த்து வந்தார்கள் என்பதற்கு இன்னும் சில விடயங்களை நான் சொல்ல முடியும். முதல் நாள் கூட்டத்திலே கணக்கறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எரிபொருளுக்காக செலவழிக்கப்பட்டதாக கணக்குகள் இருக்கிறது. உடனே நான் அவர்களுக்கு சொன்னேன், எப்போதும் ஒரு நிர்வாகத்தில் எரிபொருள் விடயத்தில் நிறைய ஊழல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எரிபொருள் பற்றி புகையாக போய்விடுகின்ற ஒரு விடயம். கணக்குகளில் அங்கே காட்டியிருப்பார்கள், பொருட்களை காட்ட முடியாது. ஒரு கதிரை வாங்கினோம் என்று கணக்கு காட்டினால் அந்த கதிரை உடைந்தாலும் அங்கே உடைந்த கதிரையை காட்ட வேண்டும், அதற்கு அவசியம் இருக்கும். ஆனால் எரிபொருள் வாங்கினோம் என்று கணக்கு காட்டினால் அந்த எரிபொருள் பற்றி புகையாகி போய்விடுகின்ற விடயம், அந்த பொருளை காட்ட முடியாது. எனவே எரிபொருள் விடயத்தில் மிக துல்லியமான கணக்கு வழக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அதை எப்படி நீங்கள் பேணுகிறீர்கள், எப்படி அந்த கணக்கு வழக்குகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களிடம் ரன்னிங் சார்ட் இருக்கிறது, ஒவ்வொரு வாகனத்துக்குமான எத்தனை கிலோமீட்டர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் அந்த வாகனங்கள் ஓடுகின்றன என்கின்ற ரன்னிங் சார்ட் இருக்கிறது சொன்னார்கள். சரி, நல்ல விடயம். என்ன வாகனங்கள் இருக்கிறது? அதிகமான வாகனங்கள் டிராக்டர்கள், உழவு இயந்திரங்கள், டிராக்டர்கள் இங்கே வீதிகளை ஓடித்திருக்கின்ற டிராக்டர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய நிலைமை கண்டிஷன் என்ன என்பது உங்களுக்கு புரியும். உடனே அவர்களிடம் கேட்டேன், இந்த டிராக்டர்களிலே எத்தனை டிராக்டர்களுக்கு மீட்டர் வேலை செய்கிறது? ஒரு டிராக்டருக்கு மீட்டர் வேலை செய்வது கிடையாது. எப்படி நிர்வாகம்? மீட்டர் வேலை செய்வதில்லை. கிலோமீட்டர் எத்தனை ஓடுகின்றது யாருக்கும் கணக்கு தெரியாது. ஆனால் ரன்னிங் சார்ட் எழுதி அங்கே டீசலுக்கு கணக்கு காட்டப்படுகிறது. அன்று நான் சொன்னேன், உலகத்திலே நீங்கள் மாத்திரம்தான் மீட்டரே இல்லாத வாகனத்துக்கு ரன்னிங் சார்ட் எழுதுகிறவராக இருக்கிறீர்கள். மீட்டர் ஓடாத வாகனத்துக்கு எப்படி புத்திசாலித்தனமான நிர்வாகம் இது! இப்படி முட்டாள்தனமான நிர்வாகத்தான் இத்தனை 4 வருடம் நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதை நடத்தியவர்கள் தான் மீண்டும் உங்கள் முன்னே வந்து மீண்டும் எங்களுக்கு ஆணை தாருங்கள், இந்த நிர்வாகத்தை சீரும் சிறப்புமாக செய்ய போகிறோம் என்று வருகிறார்கள். மக்கள் இந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த வீதி அமைப்புகள் அத்தனையும் கவனித்த நாங்கள், கான்கிரீட் வீதிகள் இந்த ஊருக்கு பொருத்தமில்லை, அவை முறையாக அமைக்கப்படாத போது இந்த ஊரின் பாரிய அபாயமாக அவலங்களாக மாறும் என்பதனை முதலாவது கான்கிரீட் வீதி காத்தாங்குடியில் அமைக்கப்பட்ட நேரம் எங்களது முன்னாள் உறுப்பினர் சகோதரர் ஹாரூன் அவர்கள் அந்த சபையில் இருந்த நேரம் அவரை அதை வலியுறுத்தி இருக்கிறார். அதற்கான பதிவுகள் அங்கே கூட்டறிக்கையில் இருக்கிறது. ஆனால் அன்றிலிருந்து இறுதியாக இப்போது அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் வீதிகள் வரை இவர்கள் காது கொடுக்கவில்லை. நான் சொன்னேன், கான்கிரீட் வீதிகளில் மாற்றம் வேண்டும், வீதி அமைப்புகள் தொடர்பான ஒரு பொது கொள்கை வேண்டும். உங்களுக்கு அந்த விடயங்கள் அங்கே சபையில் இருக்கின்ற நீங்கள் தொழில்நுட்ப அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட ஒரு உறுப்பினராக இருக்கின்ற நான் ஆலோசனை சொல்ல முடியும். எனவே ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள், விசேடமான கூட்டம் ஒன்றை, மீளாய்வு கூட்டம், வீதி அபிவிருத்தி தொடர்பான மீளாய்வு கூட்டம் ஒன்றை கூட்டுங்கள். இந்த அமைக்கப்பட்ட இந்த நூற்றுக்கணக்கான வீதிகள் எப்படி பிழையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன, எனவே வருங்காலத்தில் எப்படி வீதிகள் அமைக்க வேண்டும் என்று சொல்வோம் என்று நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள், வீதி மறுசீரமைப்பை பற்றி பேசுவதற்காக ஒரு மீளாய்வு கூட்டத்தினை கூட்டுங்கள் என்று கிட்டத்தட்ட 6 மாதமாக போராட்டம் நடத்தினேன். ஒரு உறுப்பினர் தானும் ஒத்துழைத்து அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு முன்வரவில்லை. ஏனென்றால் கூட்டத்தை நடத்தியிருந்தால் நான் அந்த கூட்டத்திலே சொல்லியிருப்பேன், இத்தனை ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மோசடி நடந்திருக்கிறது, இந்த நிதியை ஒதுக்கிய உறுப்பினர் யார், கொந்தராத்துக்கார் என்ற விஷயங்கள் அம்பலத்துக்கு வரும் என்பதனால் அந்த கூட்டத்தை தடுத்தார்கள். இந்த சபை கலைகின்ற வரை அந்த கூட்டம் நடக்கவே இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நீங்கள் அவதானித்திருக்கக்கூடும். வார உரைகள், பத்திரிகை, எங்களது ஊடக அறிக்கைகள் என்பன தொடர்ச்சியாக அதை நிரூபித்து காட்டின, சொல்லியே வந்தன. இறுதியாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம், இந்த நகரசபை 4.5 ஆண்டுகளிலே எதை செய்தது?
என்ன என்ன நிதிகள் உங்களின் பேரால் இந்த சபைக்கு கிடைத்தது, இதை வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன பிரச்சனைகளை மக்களுக்காக தீர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய அடிப்படை உரிமையாகும். மதித்தார்களா? நாங்கள் கொடுத்த கடிதத்துக்கு ஏன் அவர்கள் பதிலளிக்கவில்லை? குறைந்தபட்சம் உங்களுக்காவது, எங்களுக்கு சமர்ப்பிக்காவிட்டாலும் பரவாயில்லை, பொதுமக்களுக்காவது அந்த கணக்குகளை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சில நேரம் அந்த கணக்குகளை பார்த்தால் நீங்களே மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள், இந்த நகர சபைக்கு இவ்வளவு கோடி ரூபாய் பணம் வந்ததா என்பதை. அப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நமது தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் எத்தனை. பிரதி அமைச்சர் அபிவிருத்தி பற்றி பேசுகிறாரே, இவர் இந்த நகர சபையை வைத்துக் கொண்டு எதை தீர்த்து வைத்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நான் நினைக்கின்ற நிச்சயமாக அந்த கணக்கு வழக்குகளை காட்டவே மாட்டார்கள். அந்த கணக்கு வழக்குகளை காட்டாத நிலையிலேதான் இப்போது புதிய திட்டங்களோடு வருகிறார்கள். அபிலாஷைகள், அவரின் அபிலாஷைகள். என்ன அபிலாஷைகள்? அந்த அபிலாஷைகளின் பின்னணி என்ன? இங்கே பெண்கள் கூட்டங்கள் நடக்கின்ற போது அவர்களுக்கு சொன்னோம், ஒவ்வொரு கான்கிரீட் வீதிகளுக்கு பின்னால் இருக்கின்ற மோசடிகளை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கான்கிரீட் வீதிகளையும் இவர்களுக்கு தேர்தல் காலங்களில் திறப்பு விழா நடத்தினார்கள், கூட்டம் போட்டார்கள், மாலை அணிவித்தோம். ஆனால் கான்கிரீட் வீதிகளுக்கு பின்னால் பல கொள்ளை நடந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் பார்த்தால் கொள்ளை அடித்தவர்களுக்கே கூட்டம் போட்டு மாலை போட்டவர்கள் நாங்களாக இருக்கிறோம். நடத்தப்பட்ட ஒவ்வொரு கூட்டமும் கான்கிரீட் வீதிகளை பாவித்து கொள்ளை அடித்தவர்களுக்கு நாங்கள் பாராட்டுவதற்காக நடத்தப்பட்ட கூட்டம். அந்த அதிசயம் நான் தான் செய்திருக்கிறோம். கொள்ளை அடித்தவர்களை யாரும் பாராட்டுவது கிடையாது. எனவேதான் இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த நகர சபையிலே மக்களுக்குரிய நன்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்காக சேவை செய்வதற்காக நாங்கள் முன்வருகிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு சிறிய விடயத்தை, இவர்களுடைய நேர்மையை பரீட்சித்து பார்ப்பதற்காக 2 சிறிய விடயங்களை நாங்கள் முன்வைத்தோம். இவர்கள் நேர்மையை பரீட்சித்து பார்ப்பதற்காக. ஒன்று, மாதம் ஒரு முறைதான் அங்கே கூட்டம் நடந்தது. ஏராளமான பிரச்சனைகள் பேசுவதற்காக காத்து கிடந்தன. ஏராளமான கடிதங்கள் அந்த சபைக்கு வரும். 9 மணிக்கு கூட்டம் தொடரும் என்றால் உறுப்பினர்கள் 9:30 மணிக்கு வருவார்கள். 9:35 மணியில் கையெழுத்தை விட்டு சென்று விடுவார். அவருக்கு பிரச்சனை 5000 ரூபாய் சம்பளம் எடுப்பதற்காக அங்கு கையெழுத்து தேவை என்பது மாத்திரம்தான் அவருடைய பிரச்சனை. நான் அங்கே சபைக்கு சென்ற பிறகு ஒரு விடயத்தை நான் கைக்கொண்டேன். ஒவ்வொரு நபரும் அங்கே சபையில் வரும்போது அவருடைய முகத்தையும் பார்த்து நேரத்தையும் குறித்துக் கொள்வேன் டைரியிலே. அவருக்கு தெரியும் இது சிக்கலான அம்சம் என்று. இங்கிருக்கின்ற முதல்வராக இருந்த சபை தவிசாளராக இருந்த மர்சூக் அவர்களை சொன்னார், அப்துல் ரஹ்மான் நீங்கள் வந்த பிறகுதான் சபைக்கு இவர்கள் நேரத்துக்கு வர தொடங்கினார்கள் சொன்னார். எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கிறது, எனவே நாங்கள் நேரத்துக்கு வர தொடங்கினோம் என்று. இதுதான் இந்த சபையினுடைய ஆளுமையாக இருந்தது. ஆக ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் பேசுவதற்காக தேங்கி கிடந்த போது கூட்டம் ஒரு 12:30 மணி 1 மணி ஆகின்ற போது நாங்கள் சாப்பாட்டுக்கு செல்ல வேண்டும், கூட்டத்தை முடித்துக் கொள்வோம் என்று சென்று விடுவார்கள். ஒரு 2 கூட்டத்தை அவாழைத்து நான் அவர்களுக்கு சொன்னேன், ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் இங்கே தேங்கி கிடக்கின்றன. எனவே ஏன் மாதம் 2 கூட்டங்களை நடத்த முடியாது? மாதம் 1 கூட்டம் என்று அரசாங்கம் எங்கேயாவது கட்டுப்பாடு விதித்ததா? மக்கள் பிரதிநிதிகள் அல்லவா நீங்கள்? மக்கள் ஒவ்வொருவரும் தங்களது பிரச்சனைகளை இந்த பிரதிநிதிகள் கூடி பேசி தீர்த்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தானே வாக்களித்திருக்கிறார்கள். எனவே மாதம் 2 முறையாவது நாங்கள் ஏன் கூடக்கூடாது என்று கேட்டபோது ஒருவர் முகத்தை பார்த்து விழித்துக் கொண்டிருந்தார்கள், விழிபதுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் அத்தனை பேரும் ஊரிலே தான் இருக்கிறீர்கள், நான் தான் கூட்டத்துக்காக கொழும்பிலிருந்து இங்கே வர வேண்டும், எனக்கே பிரச்சனை இல்லை என்கின்ற போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? ஊரில் இருக்கிறீர்கள், மக்களின் சேவை என்கிறீர்கள், மண்ணின் மைந்தனின் சிஷ்யன் என்று சொல்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது கொழும்பிலிருந்து நான் எனது வாகனத்திலே அதற்காக செலவழித்து, அதற்காக நேரமும் காசும் செலவழித்து நான் வருவதற்கு தயார் என்று சொல்கின்ற போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது? இறுதி நேரம் வரை நான் அவருடன் மன்றாடி இருக்கிறேன் 2 கூட்டங்களை நடத்துங்கள் என்று. நீங்கள் உங்களது வீடு தேடி வருகின்ற கடைசி நேரத்தில் உங்களை வாக்குகளை கேட்பதற்காக வீடு தேடி வருகின்ற ஒவ்வொரு உறுப்பினரிடம் நீங்கள் கேட்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் பகிரங்கமாக கூட்டத்தில் சொன்னால் மாதம் 2 முறை கூட்டம் நடத்துவது கூட யோகியதை இல்லாத நீங்களா மக்கள் பிரச்சனையை தீர்க்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் பகிரங்கமாக அவரிடம் கேட்க வேண்டும். சாட்சியாக நான் இருக்கிறேன். இது ஒரு விடயம். இன்னும் ஒரு விடயமும் அவருடைய நேர்மையை பரீட்சிப்பதற்காக நாங்கள் சொன்னோம். அங்கே சிறுவர் பூங்கா ஒன்று இருக்கிறது. காத்தான்குடியிலே வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய உதவியால் அமைக்கப்பட்ட ஓரளவு பாவிக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு சிறுவர் பூங்கா. ஆனால் அந்த பூங்காவுக்கும் ஒரு கட்டணம். எங்களுக்கு சில கோரிக்கைகள் வந்தது பொதுமக்களிடமிருந்து. ஏழை சிறுவர்கள்
அன்றாடம் ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் கொடுத்து விளையாட வேண்டிய ஒரு நிலை காத்தான்குடியில் மாத்திரம்தான் இருக்கிறது. இதை ஏன் நீங்கள் இலவசமாக மாற்றக்கூடாது என்று நகரசபையில் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்தோம். நகரசபை நிர்வாகம் சொன்னது, இல்லை, அதனை நாங்கள் நிர்வகிக்க செலவு இருக்கிறது, கொந்தராத்து கொடுத்து விட்டோம், இன்னும் ஒரு நபருக்கு செய்ய முடியாது என்று. நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம், உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கிறது? உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கிறதோ அதனை நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கம் உங்களுக்கு செலுத்த தயாராக இருக்கிறது. இதனை இலவசமாக மாற்றி இந்த ஏழை சிறுவர்களுக்கு விளையாட அனுமதியுங்கள் என்று சொன்னோம். இறுதி வரை அனுமதிக்கவில்லை. இப்படித்தான் இந்த நிர்வாகம் நடந்து முடிந்திருக்கிறது. இப்படி ஏராளமான விடயங்களை நான் சொல்லிக் கொண்டே போகலாம். மற்றொரு விடயம், எங்களுடைய வாசிக சாலை. எனக்கு முன்னர் பேசிய பொறியியலாளர் ஹக் அவர்கள் சொன்னார்கள், இங்கே அபிவிருத்தி என்ற பெயரினால் இந்த சமூகத்தின் அறிவு கருவூலமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு வாசிக சாலை எப்படி ஒரு சிறிய காம்பராவுக்குள், சிறிய அறைக்குள் முடக்கப்பட்டிருக்கிறது என்கிற விடயத்தை சொன்னார். அப்படி முடக்கப்பட்ட ஒரு இடத்தில் கூட மாணவர்களுக்கு நல்ல வசதி உள்ள படிக்கக்கூடிய இடத்தை ஒதுக்குவதற்கு இந்த நிர்வாகம் தயாரில்லாமல் அக்கறை இல்லாமல் இருந்தது. அந்த லைப்ரரியில் நான் சென்றபோது பார்த்தேன், நூதன சாலை என்ற பெயரில் பழம்பெரும் சான்றான்களை எல்லாம் ஒரு அறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். மாணவர்கள் படிப்பதற்கு வழி இல்லாமல் நடந்து செல்கின்ற கொரிடோர்களிலே, வழிப்பாதைகளிலே அவர்கள் வீட்டில் நடந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நகரசபை நிர்வாகத்தை அவர்களை உடனடியாக நான் அழைத்துக் கொண்டு சென்றேன். இதுதான் இந்த லட்சணமா? ஏன் இந்த பழைய சாமான்களை பத்திரமாக அடைத்து பெரிய இடத்தை அதற்கு ஒதுக்கி கொடுத்து இருக்கிறீர்கள்? மாணவர்கள் இங்கே படிக்க இடமில்லாமல் அழிந்திருக்கிறார்கள் என்று நான் வற்புறுத்திய பின்னணியிலேதான் பிறகு அந்த அறை நீக்கப்பட்டு மாணவர்களுக்கு இப்போது ஓரளவாக வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் என்றால், இவ்வளவு சீரழிந்த நிர்வாகமாக இந்த நிர்வாகம் இருந்தபோது, இவ்வளவு துன்ப துயரங்களை அவலங்களை மக்களுக்கு ஏற்படுத்திய நிர்வாகமாக இருந்த போதும் இப்போது அந்த நிர்வாகத்துக்காக வக்காலத்து வாங்க களத்திலே வரிந்து கட்டிக் கொண்டு இறங்கி இருக்கின்ற பிரதி அமைச்சர் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்காமல் எங்கே போயிருந்தார்? இங்கே இரட்டத்தட்டு வீடு அமைக்கப்படுகின்ற போது உறுப்பினராக இருக்கின்ற ஒருவர் கொந்தராத்துக்காரருக்காக வக்காலத்து வாங்கிய போது மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் அரசாங்க அதிகாரியின் காலிலே விழ வேண்டிய நிலை வந்த போது பிரதி அமைச்சர் எங்கே இருந்தார்? இந்த நிர்வாகத்தின் மோசடிகளை பார்த்துக் கொண்டிருந்த பிரதி எங்கே இருந்தார்? எனவே இங்கு நடந்த அனைத்து நிர்வாக மோசடிகளுக்கும் ஊழல்களுக்கும் அடைக்கலம் கொடுத்ததன் விளைவுதான் இன்று அவர் அதனை பாதுகாக்க வேண்டிய தர்ம சங்கடத்தில் கட்டாயத்தில் அவர் விழுந்திருக்கிறார். எனவேதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் விஞ்ஞாபனம் என்கின்ற நகரசபைக்குரிய திட்டத்தினை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தெளிவாக முன்வைத்திருக்கிறது. சகோதரர் ஃபலுல்லக் அவர்கள் எங்களுடைய திட்டங்களை விழாவாரியாக விளங்கப்படுத்தினார்கள். ஆனால் மாற்று தரப்பிலே வாக்கு கேட்கின்றவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன, தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பது கூட அவர்களுக்கு விளங்கவில்லை. கடந்த ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன், அபிவிருத்தி என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் கூட அவர்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னேன். இப்போது எங்களால் பார்க்க முடிகிறது தேர்தல் விஞ்ஞாபனம் என்றால் என்ன என்பதற்குரிய அந்த அர்த்தம் கூட விளங்கவில்லை. ஏனென்றால் தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது இந்த நகரசபை நிர்வாகம் ஆளுங்கட்சியாக வருகின்றவர்கள் எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்பதற்குரிய ஒரு கொள்கை முன்மொழிவு. இந்த கொள்கை முன்மொழியை செய்ய வேண்டியது யார்? அந்த நிர்வாகத்துக்கு வரக்கூடிய அந்த தரப்பினர் இதை எப்படி செய்ய வேண்டும்? ஒரு கூட்டு முயற்சியாக, ஒற்றுமையாக செய்ய வேண்டும். ஆனால் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆளுக்கு ஒரு அபிலாஷைகளை கண்களால் வாசிக்கவும் முடியவில்லை என்பது வேறு விடயம். ஆளுக்கு ஒரு அபிலாஷைகள். இன்னும் ஒருவர் கடந்த காலத்தில் தான் செய்த புகைப்படங்களை போட்டு இதுதான் தேர்தல் விஞ்ஞாபனம் என்று வருகிறார். பாவம், அவர் தேர்தல் விஞ்ஞாபனம் என்றால் என்ன என்பது அவருக்கு விளங்கவில்லை. அவர் கொண்டு வருவது ஒரு புகைப்பட மஞ்சரி. உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைகளிலே சிறுவர் மஞ்சரி வருவது போல அவர் புகைப்பட மஞ்சரி. கடந்த காலங்களிலே அவர் எங்கு சென்றார், எங்கு ரிபன் வெட்டினார், எங்கு எந்த மினிஸ்டர்களுக்கு கூஜா தூக்கி கொண்டு போஸ்ட் கொடுத்தார் என்று காட்டுகின்ற ஒரு புகைப்பட மஞ்சரி. இதை தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்லி ஆக தேர்தல் விஞ்ஞாபனம் என்றால் என்ன என்று கூட விளங்காத தரப்பினர் தான் ஆளுங்கட்சியாக வருவோம், 9 உறுப்பினர்கள் எடுப்போம், 9 உறுப்பினர்கள் எடுத்தால் ஜனாதிபதி அவர்கள் கஜானாவை திறந்து விடுவார்கள், அப்படி அள்ளிக்கொண்டு வர வேண்டியதான் என்று இங்கே கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
எனவே பொதுமக்களாகிய நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பின்னால் இப்போது மக்கள் அணி திரண்டிருக்கிறார்கள். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தால் மாத்திரமே இந்த நகர சபையில் சிறந்ததொரு நிர்வாகத்தை ஆட்சியை கொடுக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள். எனவே நீங்கள் எடுக்கப் போகின்ற தீர்மானம் சிறந்ததொரு தீர்மானம் அமைய வேண்டும். எதிர்வரும் 17ஆம் தேதி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு நீங்கள் தொப்பி சின்னத்துக்கு வாக்களித்து இந்த ஊரிலே ஒரு நல்லாட்சியினை உண்டாக்குவதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும். அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதியாக 2 அறிவித்தல்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஒன்று, நாளை காலை 8 மணி தொடக்கம் எங்களுடைய வீடு வீடாக சென்று தேர்தல் விஞ்ஞாபனங்களை விநியோகிக்கின்ற அந்த பிரச்சார வேலை திட்டங்கள் தொடங்கும். இன்றும் நடந்தது. எனவே முடியுமான சகோதரர்கள் எங்களுடைய அலுவலகத்தில் வந்து அந்த நடவடிக்கையில் இணைந்து கொண்டு உங்களது பங்களிப்பையும் தாருங்கள், உங்களுடைய ஆதரவையும் தாருங்கள். 2வது அறிவித்தல், நாளை